Welcome to RJ Tamil Windows. Tamil Windows. Tamil Windows. Welcome to ReadFlow, an accessible, structured reader for books and personal documents across file types. வெல்கம் பேக் டு ஆர்ஜே தமிழ் விண்டோஸ். நான் உங்கள் ஆர்ஜே ரஞ்சித் வந்தாச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். உங்களுக்கு டைட்டில் பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிருக்கும். எஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்பு ReadFlow தான். நான் லான்ச்சிங் ReadFlowன்னு போட்டிருக்கேன்னு யோசிக்காதீங்க. எஸ், ReadFlow நம்ம ஆப் தான். நான் டெவலப் பண்ண ஒரு ஆப்பு. ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆப் தான் ReadFlow. எவ்வளோ ஆப் இருக்குது படிக்கிறதுக்கு, ஏன் ReadFlow? ஸோ நீ ஏன் க்ரியேட் பண்ண? நிறைய ஆப்ஸ் ஆல்ரெடி இருக்கே, இதெல்லாம் பண்ணாததை ReadFlow என்ன பண்ண போகுது இப்படின்னு உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் இருக்கும். இது எல்லா கொஷின்ஸ்க்குமான ஆன்சர் தான் இந்த வீடியோ. இது ஒரு லான்ச் வீடியோ மாதிரி இருக்கணும். ஸோ நான் என்ன ஆசைப்பட்றேன்னா, ReadFlowவோட ஓப்பன் டெஸ்டிங்கை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நீங்களாம் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ReadFlow பற்றி நல்ல ஐடியா கிடச்சதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் சேர்ந்து ReadFlow லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் என்னோட ஒரு தாட் அண்ட் ஐடியாவாக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் எல்லோரும் ReadFlow யூஸ் பண்ணிட்டு உங்களோட கருத்தை சொல்லணும். நிறைய ஆப்ஸ் இருக்கும்போது ஏன் ReadFlow? ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு கொஷினாக இருக்கும். ஆப்வியஸாக இதுக்கு தான் நான் ஃபஸ்ட் ஆன்சரும் பண்ண போகிறேன். நான் ஒரு தமிழ் புக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய ஆப்ஸில் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி கிண்டிலில், ஆப்பிள் புக்ஸில், கூகுள் ப்ளே புக்ஸில் அந்த தமிழ் புக்கு இல்லை. ஸோ க்ரோம்லேருந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி நமக்கான ஆப்ஸில் நான் ட்ரை பண்ணேன். அப்போது எனக்கு கிண்டிலில் படித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எந்த ஆப்லேயுமே கிடைக்கல. கிண்டில் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரப்ஷன்ஸே இல்லாமல் க்ளீனாக உங்களுக்கு ரீடிங் ஏரியா இருக்கும். ஸோ நீங்கள் பாட்டுக்கு ஸ்வைப் பண்ணி படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா கண்டினியூஸ் ரீடிங் யூஸ் பண்ணி கூட படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எந்த ஆப்லேயுமே கிடைக்கல. அதனால் எனக்கு படிக்கிறதுக்காக நான் ஒரு ஐடியா யோசித்தேன். அப்படி யோசித்து ஓகே அப்படின்னு சொல்லி பில்ட் பண்ண ஆரம்பித்தது தான் ReadFlow. எனக்கு படிக்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அதை படிக்கிற கொடுத்தேன். ReadFlow யூஸ் பண்ணி நிறைய பேர் படிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது அப்படின்றது தான் ஃபீட்பேக்காக கிடச்சிருக்கு நமக்கு. ஓகே, அப்போ ReadFlow நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக என்ன பண்ண முடியுமோ அப்படி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி பில்ட் பண்ணி இப்போது உங்கள் முன்னாடி ஓப்பன் டெஸ்டிங்க்கு ReadFlow நிற்கிது. ReadFlow அக்யூரசி எப்படி இருக்கும், மற்ற ஆப்பை விட ReadFlow எந்த விதத்தில் அதிகமாக மக்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ரீடர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற எல்லா கொஷின்ஸ்க்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு ஆர்ஜே தமிழ் விண்டோஸ் ஒன்ஸ் அகெயின். வெல்கம் டு ReadFlow 2. ஓகே, ஸோ இப்போ ReadFlow ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளே ஸ்டோரில் ReadFlow எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன்னா இன்னும் நம்ம ப்ரொடக்ஷன் போகாதனால யாருக்கும் ப்ளே ஸ்டோர்லேருந்து லிங்க் ஷேர் பண்ண முடியாது. பட் நான் லிங்க் தரேன். ஸோ யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், குரூப்ஸ்லையும் தரேன், கம்யூனிட்டி குரூப்ஸ்லையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போயிடலாம். ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது ReadFlow சர்ச் பண்ணலாம். ReadFlow ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணுங்கள், சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ReadFlow அதிடெக் அப்படின்னு சொல்லி படிக்குது இல்லையா, இதுதான் நம்ம ஆப்பு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி இப்போ நம்ம ReadFlowவோட ஸ்க்ரீனுக்கே வந்தாச்சு. ஸோ ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ReadFlowன்னு ஸ்பேஸே இல்லாமல் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா 3வது ஆப்பாக ReadFlow உங்களுக்கு கிடைக்கும். அங்கே போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். Welcome to ReadFlow heading. Before you get started, please make sure you understand and agree to ReadFlow's terms and conditions. ReadFlow prepares documents for a comfortable and accessible reading experience. Some documents can be processed on your device. Documents that require SEO are uploaded to a cloud processing system so text can be extracted and organized for reading. So text can be extracted and organized for reading. Please read the terms and privacy policy before continuing so you have ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சுக்கோங்க. என்ன மாதிரியான டேட்டாஸை ReadFlowவால் ஆக்சஸ் பண்ண முடியும், எதுக்காக ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்ற எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இருக்கும். ஸோ வேணும்னா படிச்சுக்கோங்க. ஸோ அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். Sign in to continue heading. ReadFlow uses sign in to keep your reading progress connected to you. It helps track process pages, restore your library later, remember preferred reading languages and prepare subscription limits when SEO moves fully online. ஸோ சைன்இன் பண்ணிக்கோங்க. ஏன்னா சைன்இன் பண்ணிங்கன்னா தான் உங்களோட அக்கௌண்ட்டு, நீங்கள் வாங்குகிற OCR பேக்ஸு, உங்களோட ரீடிங் ப்ரிஃபரன்ஸு, உங்களோட ஃபைல்ஸு இதெல்லாம் நம்மளால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் எப்போல்லாம் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அப்போது நீங்கள் சிங்க் பண்ணியிருந்த எல்லா ஃபைல்ஸையுமே உங்களால் ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம். Continues your Google account so ReadFlow can take reading progress and count SEO pages safely for your account. ஸோ நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். Sign in with Google button. லாகின் பண்ணிட்டேன்.
இப்போ எனக்கு நோட்டிஃபிகேஷன் பெர்மிஷன் கேட்கும். கண்டிப்பாக அலோவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் பெர்மிஷன் அலோவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பர்சனலைஸ்ட் நோட்டிஃபிகேஷன், ஆஃபர்ஸு, இல்லை உங்களோட ரீடிங் ப்ராக்ரஸ்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எங்களால் நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அலோவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஸ்க்ரீனு. இங்கே பார்த்தீங்கன்னா ரீட் ஃப்ளோவோட எண்ட் டு எண்ட் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா 8 ஸ்க்ரீனாக பிரித்து உங்களுக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன் ஸ்க்ரீன் இருக்கும். அதாவது நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ கண்டினியூ டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ரீட் ஃப்ளோவோட இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஒவ்வொரு பேஜாக நீங்கள் படிச்சுட்டு கண்டினியூ கொடுத்து அடுத்தடுத்த ஸ்க்ரீனை பற்றி படிச்சுக்கலாம். அதாவது அடுத்தடுத்த ஃபீச்சர்ஸ் பற்றி படிச்சுக்கலாம். நான் இப்போ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். எஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் கேட்கும். ஸோ அங்கேயே ரஞ்சித் எஸ்ன்னு காமிச்சு அப்புறம் இங்கே திருப்பி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலே இல்லாமல் இமெயில்ஸ்லாம் வச்சுருப்போம். இப்போ நானே பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ஃபயர் 44லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நேம் ரஞ்சித், லாஸ்ட் நேம் ஃபயர்னு கூட நான் போட்டு வச்சுருக்கலாம். அப்படி வச்சுருந்தேன் அப்படின்னா ஸோ இமெயிலோட நேம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ஃபயர் அப்படின்னு தான் இங்கே ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் காமிக்கும். ஸோ அது வேண்டாம். ப்ரொஃபஷ்னலாக நம்ம அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணால் தான் ட்ராக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி இமெயில் ஐடி வச்சுருக்கும் போது ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து ஷாப்பிங் ப்ரைம் அப்படின்னு போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னா அப்படி தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேமில் காமிக்கும். அதனால தான் எப்பவுமே நேம் வாங்குறது. ஸோ நேம்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். எஸ், வி ஆர் நவ் கெட்டிங் டு ரீட் ஃப்ளோ. ஓகே, ஸோ நீ பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டியே ரீட் ஃப்ளோ என்ன பண்ணுன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ சொல்லிடுறேன். ஸோ ரீட் ஃப்ளோ இப்போ என்னென்ன சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா டாக்குமெண்ட், அதாவது டாக்எக்ஸ் ஃபைல், டிஎக்ஸ்டி ஃபைல், EPUB ஃபைல், பிடிஎஃப் ஃபைல், இது 4ம் பண்ணுறோம். இந்த 4 ஃபைல் டைப்லையுமே நீங்கள் எந்த ஃபைலை ப்ராசஸ் பண்ணாலும் சேம் ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க தான் ரீட் ஃப்ளோ இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். உதாரணமாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்பவே அந்த பிடிஎஃப் அனலைஸ் பண்ணி இல்லை இந்த பிடிஎஃப்க்கு OCR வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் OCR யூஸ் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ணணும். அப்படி இல்லை இந்த பிடிஎஃப்க்கு OCR தேவையில்லைன்னா ரீட் ஃப்ளோ வில் ஆர்கனைஸ் அண்ட் லான்ச் தி பிடிஎஃப். ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ரீட் ஃப்ளோ OCR யூஸ் பண்ணியிருந்தால் எந்த அளவுக்கு உங்களால் அக்சசபிளாக ரீட் பண்ண முடியுமோ அதே மாதிரி நீங்கள் நான் OCR பிடிஎஃப் படிச்சுக்கலாம். ஸோ இது பிடிஎஃப்க்கு. டிஎக்ஸ்டிக்கு ஆஸ் யூஷுவல் ஸ்ட்ரக்சரை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அதாவது இப்போ நீங்கள் டிஎக்ஸ்டி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரே லைன்லேயோ ஒரே சின்ன ஸ்க்ரீன்லேயோ இல்லாமல் ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கான்டென்ட் ரெண்டர் ஆகிடும். நீங்கள் ஸ்வைப் ரைட் அண்ட் லெஃப்ட் பண்ணி ஒவ்வொரு பேசேஜாக படிச்சுக்க முடியும். ஸோ படிக்க மட்டும்தான் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்த 4 டைப்புமே எந்த ஃபைல் ரீட் ஃப்ளோவில் ஓப்பன் பண்ணாலும் உங்களால் அந்த ஃபைலை ஹைலைட் பண்ணிக்க முடியும், நோட்ஸ் எடுத்துக்க முடியும், படிக்கிறதுக்காக ஸ்டடி ஃப்ளாஷ் கார்டு, கொஷின் அண்ட் ஆன்சர் ஃப்ளாஷ் கார்டு வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் படிக்கிற ஃபைலை அப்படியே ஷேர் பண்ண முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 200 பேஜ் OCR பண்ணி நீங்கள் ரீட் ஃப்ளோவில் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அந்த ஃபைலை ரீட் ஃப்ளோ லிங்காக கொடுக்கலாம். அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீட் ஃப்ளோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தாருன்னா அவர் OCR பண்ண தேவையில்லை. நீங்கள் பண்ணியிருக்க அனோட்டேஷன்ஸ், அதாவது ஹைலைட்ஸு, இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, இது எல்லாமே அவராலேயும் அவங்க பார்த்து படிச்சுக்க முடியும். ஓகேவா? இதுதான் ப்ராசஸ் ஃபைலோட கான்செப்ட்டு. ஸோ டிஎக்ஸ்டியாக இருக்கட்டும், EPUB இருக்கட்டும், பிடிஎஃபாக இருக்கட்டும், டாக்எக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே இது எல்லாமே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் டிஎக்ஸ்டியோடது சொல்லிட்டேன்னா. பிடிஎஃப்பில் இப்படி இருக்குது. அடுத்து டாக்எக்ஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் நார்மலாகவே. ஸோ அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் விட இதோட எலிமெண்ட்ஸும் உங்களால் அப்படியே இங்கே வந்து படிச்சுக்க முடியும். அதாவது அந்த ஹெட்டிங் லெவலு, லிங்க்கு, ஸோ ஃபோன் நம்பர் இருந்தால் அதை கரெக்டாக கிளிக் பண்ணி டயலரில் ஓப்பன் பண்ணி கால் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இதில் ரீட் ஃப்ளோவில் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இன்டர்னல் லிங்க்ஸு இதெல்லாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு, அடுத்த ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணும்போது காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான எலிமெண்ட்ஸையும் ரீட் ஃப்ளோவில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போது EPUBல என்னடா பண்ண போகிறேன்? EPUBன்றதே ஒரு ஆக்சசபிள் ஃபார்மேட் தான் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. EPUBல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதே ஸ்ட்ரக்சரை அங்கே ரிட்டைன் பண்ணுறோம். ஸோ பேஜ் வைஸ் இல்லாமல் லொக்கேஷன் வைஸில் ரெண்டர் பண்ணுறனால உங்களால் அதே மாதிரி இப்போ இங்கே நான் சொன்ன இது எல்லாத்தையும் EPUBலேயும் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன ஆர்டரில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் OCR PDF பார்க்க போகிறோம். அதாவது ஒரு PDF இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் பண்ணோன்னே அந்த PDF OCR வேணுமா வேண்டாமான்னு கண்டுபிடிச்சி ரீட் ஃப்ளோவில் அது ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சில ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம நான் OCRயில் பார்க்க போகிறோம். சில ஆப்ஷன்ஸ் வந்து OCR பண்ண ஃபைலில் பார்க்க போகிறோம். சில ஆப்ஷன்ஸ் வந்து டேபிள்
ப்ளஸ் இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் 2 ஃபீச்சர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. டேபிள் ரெண்டரிங்கும் நம்ம பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் டேபிள் ரீடிங் உங்களால் பண்ணிக்க முடியும் ரீட் ஃப்ளோவில். ஓகேவா? ஓகே, இப்போ ரீட் ஃப்ளோவோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ரீட் ஃப்ளோ மொத்தம் 4 டேப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து லைப்ரரி. ஸோ இதுதான் இப்போ செலக்ட் ஆகிருக்கு. ஸோ சர்ச் ஃபைல்ஸு, நீங்கள் லைப்ரரியில் எவ்வளோ ஃபைல்ஸ் வேணால் வச்சுக்கலாம். ஸோ ரீட் ஃப்ளோவோட ஸ்பெஷாலிட்டியே நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற ஒவ்வொரு ஃபைலையும் உங்களால் க்ளவுடில் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எப்போல்லாம் ரீட் ஃப்ளோ அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருதோ, ஃபோன் கிராஷ் ஆகுதோ, இல்லை என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ரீட் ஃப்ளோ நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணிவிட்டு சிங்க் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தா போதும். நீங்கள் ரீட் ஃப்ளோ க்ளவுடில் வச்சுருக்க எல்லா ஃபைல்ஸுமே சிங்க் ஆகிடும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக. ஃபில்டர் ஆல், ஃபில்டரில் என்னென்ன இருக்குன்னா, ஆல், ப்ரிப்பேரிங், ரெடி. ஸோ இந்த 3 டேக் இருக்கும். ஃபில்டரில் ஆல் வச்சிங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கும். ப்ரிப்பேரிங்னா ப்ரிப்பேரிங் ஆகிட்டு இருக்க டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும். ரெடினா படிக்க ரெடியாக இருக்க டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். நோ டாக்குமெண்ட்ஸ் எட், கோ டு ரீடர் டு இம்போர்ட் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபைல்னு சொல்லிடுச்சு. லைப்ரரி, ரீடர் டேபு, ப்ரௌஸ் புக்ஸ் டேப். இது ஒரு சச் அ நைஸ் ஃபீச்சரு. நான் வரேன். ஸோ செட்டிங்ஸ் வந்து நம்ம அட்லாஸ்ட் பார்க்குறோம். ஸோ செட்டிங்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா செட்டிங்ஸில் தான் நிறைய கன்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. கன்ஃபிகரேஷன் மிஸ் ஆகிடுச்சுன்னா ஃபைல் க்ளவுடில் சேவ் ஆகாது. அப்புறம் அது உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு இப்போ ரீடர் டேப் தான் வேணும். ரீடர் போயிடலாம். ஸோ இம்போர்ட் பிடிஎஃப் ஆர் இமேஜ், இம்போர்ட் டெக்ஸ்ட்டு, டாக்எக்ஸ், EPUB. இது மூணில் எது வேணால் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இம்போர்ட் பிடிஎஃப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆஸ் வி பிளான்ட் இப்போ நான் OCR பிடிஎஃப் தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு ஃபைல் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ ரீட் ஃப்ளோ இஸ் ஆர்கனைசிங் த ஃபைல் வந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஃபைலு. நம்ம அடுத்த பேஜ் போயிடலாம். ஸோ இப்போ இந்த லிங்க் நான் கிளிக் பண்ணல அப்படின்னா அந்த சைட்டுக்கு போயிடும். ஓகேவா, சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதில் இருக்க லிங்க்ஸை கிளிக் பண்ணுறப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த சைட் ஓப்பன் ஆகிடும். ஸோ லிங்க் வந்து பிளைன் டெக்ஸ்ட்டாக இல்லாமல் URL தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபைலோட டேபிள் ஆஃப் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரீடர் மெனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கு தேவையான எல்லா கண்ட்ரோல்ஸுமே இருக்கும். அதாவது ஜம்ப் டு பேஜ், பேஜ் ஸ்க்ரோல் பாரு, டெக்ஸ்ட் செட்டிங்ஸு, டேபிள் ஆஃப் கண்டென்ட்டு, ஹைலைட்ஸு, ஃபில்டர், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் ரீடர் மெனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த ரீடர் மெனு எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட்டில் நான் லிங்க், ஓகேவா, ஏதாவது லிங்க் இல்லாத கண்டென்ட்டில் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா ரீடர் மெனு ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே கிளிக் பண்ணால் லிங்க் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே கிளிக் பண்ணால் ரீடர் மெனு ஓப்பன் ஆகிடும். ஸோ ரீடர் மெனு ஓப்பன் ஆகிடுச்சு. டெக்ஸ்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், இப்போது நீங்கள் யூஸ் பண்ணுற, அதாவது நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற படிக்கிற ஃபைலில் டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே டேபிள் ஆஃப் கண்டென்ட்னு சொல்லும். ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட் இல்லை அப்படின்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட் டிசேபிள்டுன்னு சொல்லிடும். ஓகேவா, ஸோ ஜம்ப் டு பேஜ் நீங்கள் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ 169 பேஜில் நீங்கள் எங்கே வேணால் ஜம்ப் பண்ணிக்கலாம். இப்போ 50 நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ பேஜ் 50 ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மற்ற ஆப்புக்கும் நமக்குன்னா, ஃபஸ்ட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை நம்ம ஸ்ட்ரக்சராக கொடுக்குறோம். ஸோ ஒரு சாப்டரில் சப் சாப்டர் 5-6 சப் சாப்டர் இருந்துச்சு அப்படின்னா ரீட் ஃப்ளோவால் அதை ரெகக்னைஸ் பண்ணி அந்த சப் சாப்டர்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்ட முடியும். ஸோ இப்போ இந்த அக்னாலஜ்மெண்ட்டில் ஒரு சப் சாப்டர் இருக்குது. ஸோ இது ஒரே ஒரு சாப்டர் தான். ஸோ இதெல்லாம் சொல்லிடும். ஸோ 5 சப் சாப்டர்ஸ் இருக்குது இந்த டாபிக்குள்ளே. டபுள் டேப் பண்ணிக்கலாம்.
Collapse chapter 1 introduction. Introduction pages 21 to 21 open button. Extremism on the right pages 22 to 25 open button. ஸோ இதெல்லாம் சப் சாப்டர்ஸு. The study pages 26 to 26 open button. Book structure pages 27 to 27 open button. Reference pages 28 to 28 open button. Back button out of list. ஸோ இந்த மாதிரி இருக்கும். நான் இன்னொரு ஃபைல் இதே மாதிரி காமிச்சிடுறேன். ஸோ இப்போ இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். Brief flow is organized in Brahmot, Kenya, contemporary literary and cultural theory from. ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ப்ராசஸ் பண்ண ஃபைலே திருப்பி வேறு எங்கேயா ஃபைல் மேனேஜர்லேருந்து கிளிக் பண்ணி ரீட் ஃப்ளோவில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஆல்ரெடி ரீட் ஃப்ளோவில் இருந்துச்சு அப்படின்னா ப்ராசஸ் பண்ணாமல் டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அதாவது என்ன சொல்கிறது, ரீப்ராசஸ் பண்ணும் அப்படின்ற பிரச்சனை இருக்காது. Page 2 heading. Contemporary literary and acknowledgements. Rethinking theory. Structuralism. Post-structuralism and deconstruction. Psychoanalytic criticism. ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்னல் லிங்க்ஸ். நான் இன்டர்னல் லிங்க்ஸ் காமிக்கிறதுக்காக தான் இந்த ஃபைல் எடுத்தேன். Feminism. இப்போ ஃபெமினிசம்ன்ற லிங்க்கை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பேஜில் இருக்கோம்னு பார்த்துக்கோங்க. Rethinking theory. Acknowledgements. Page 3 heading. பேஜ் 3ல் இருக்கும். Rethinking post-psychoanalytic feminism. ஃபெமினிசம் கிளிக் பண்ணுறேன் நான். Heading moves. Page 116 heading. ஸோ 116க்கு போயிடுச்சு. ஓகேவா, அந்த டாபிக் அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் அங்கே போயிடுச்சு. Heading P. Jennerton, Mary Wollstonecraft and the Rights of Women. Margaret Fuller, Women's ஸோ Education. இதெல்லாம் அதோட சப் லிங்க்ஸ் இருக்குது இங்கே இன்னமும். Virginia Woolf, authorship and Virginia. ஸோ விர்ஜினியா வுல்ஃப் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா She suggested that. Page 123 heading. ஸோ 123க்கு போயிடுச்சு. She suggested that anyone who supported the form of the Blackwood. ஸோ இதோட டேபிள் ஆஃப் கண்டென்ட் எப்படி இருக்குன்னா சிமிலராக தான் இருக்கும். Table of title page contents. Pages 3 to 3 open button. About the author. Pages 4 to 4 open. Referencing theory. Pages 5. 1 structuralism. Pages 11 to 50. 2 post-structuralism and deconstruction. Pages 52 to 90 open button. ஸோ இதோட ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்க 1 அப்படின்னா structuralism. Pages 11 to 51 open button. ஸோ 11லேருந்து 51 வரைக்கும் ஃபஸ்ட் சாப்டர் இருக்குது. 2 post-structuralism and deconstruction. Pages 52 to 90 open button. ஸோ 52 to 90 இருக்குது. ஏதாவது என்ன சொல்கிறேன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த சாப்டர் ரெகக்னைஸ் பண்ணிடுச்சுன்னா அதோட அதோட ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பவுண்டரி அது கரெக்டாக செட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக இப்படி கிளிக் பண்ணி அங்கே போய் படிச்சுக்கலாம். Page 52 heading. Heading moves. ஸோ ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓசிஆரில். ஸோ இப்போ இந்த நான் ஓசிஆர் பிடிஎஃப்ல இன்னும் சில ஆப்ஷன்ஸ் பார்த்தரலாம். அதாவது ரீடர் மெனோட இருக்க ஆப்ஷன்ஸு. Discuss it. நான் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி தான் வச்சுருக்கேன். 3 ஃபைலில் கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா மொத்தமாக காமிச்சா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். Text settings button. ஸோ இதில் டெக்ஸ்ட் செட்டிங்ஸ் இருக்குது. Table of contents. இது பார்த்துருப்பீங்க. ஜம்ப் டு பேஜ் வரைக்கும் பார்த்துட்டீங்க. Select text button. ஸோ செலக்ட் டெக்ஸ்ட் இருக்குது. நான் அதை இன்னொரு ஃபைலில் காட்டுறேன். Improve pages with OCR button. ஸோ இம்ப்ரூவ் வித் ஓசிஆரும் நான் இன்னொரு ஃபைலில் Check காட்டுறேன். OCR. Return to library button. Page 54 of 371. Page navigation slider. ஸோ இங்கே பேஜ் நேவிகேஷன் ஸ்லைடர் இருக்குது. ஓகேவா, இப்போ நீங்கள் இந்த ஸ்லைடர் யூஸ் பண்ணி அப் அண்ட் டவுன் பண்ணும்போது அடுத்தடுத்த பேஜஸ்க்கு மூவ் பண்ணிக்கலாம். Page 55 of 371. Page 56 of 300. Page 57 of 300. Page 58 of 371. Page 59 of 300. Page 60 of 300. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பேஜாக போகும். எங்கே உங்களுக்கு போதுமோ எங்கே படிக்கணுமோ அங்கே வச்சுட்டு Exit menu button. எக்ஸிட் மெனு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். Chapter 1. Page 60 heading. ஓகேவா, பேஜ் 60க்கு வந்துருச்சு. ஓகேவா, இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு போதும் படித்தது, எனக்கு இதே இடத்துல திருப்பி நான் அப்புறமா படிச்சுக்கிறேன்னா Exit menu button. ஒன்று நீங்கள் பேக் கொடுத்துக்கலாம், இல்லை ரீடர் மெனுவில் போயிட்டு Return to library button. ரிட்டர்ன் டு லைப்ரரி கொடுத்தீங்கன்னா லைப்ரரிக்கு போயிடுவீங்க. Edit of search files. ஓகேவா, ஸோ இதுதான் நான் ஓசிஆர். நான் ஓசிஆரில் இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், டேபிள் ஆஃப் கண்டென்ட் எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும்னு காமிச்சிருக்கேன். ஸோ இன்டர்னல் சப் சாப்டர்ஸ் இல்லைன்னா டேரெக்டாக 1 2 3 4 5 அப்படியே காமிச்சிட்டே இருக்கும். சப் சாப்டர் இருந்தால் அது எவ்வளோ டீப் எண்டு வரைக்கும் அதில் காட்ட முடியுமோ அவ்வளோ சப் சாப்டர்ஸ் போட்டு நீட்டாக உங்கள் நேவிகேஷனை ஃப்ளோவை வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக கொடுத்துரும். அப்புறம் என்ன பார்த்துருக்கோம், இன்டர்னல் லிங்க்ஸ் பார்த்துருக்கோம் அண்ட் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் கூட பார்த்துட்டோம். ஓகேவா, நான் ஓசிஆரில் தான் நிறைய ஃபீச்சர்ஸ், முக்கியமான ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஓசிஆருக்கு ஐ இம்போர்ட் ஒன் ஃபைல். ஓகேவா, ஒரு தமிழ் ஃபைலு. Filter all button. Edit of search. Reader tab. Select it. Brahmot Kenya. Import PDF or image button. Preparing or reminding the first readable. Choose OCR method. ஸோ இப்போ நான் அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் ஓசிஆர் மெத்தட்னு காமிச்சிருச்சு. ஸோ இதுதான் ஃபைல் பேர். Choose how read flow should process this file. This choice applies. ஸோ சூஸ் ஹவு ரீட் ஃப்ளோ ஷுட் ப்ராசஸ் ஃபைல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா Available. Select one. Available OCR methods. அவைலபிள் ஓசிஆர் மெத்தட்ஸ்ன்னு இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 ஓசிஆர் இருக்குது. Selected. Standard cloud OCR recommended. ஸ்டாண்டர்ட் க்ளவுட் ஓசிஆர். இதை வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா தமிழ் மற்றும் மல்டி லாங்குவேஜஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹெட்டிங் ஸ்ட்ரக்சரு, டேபிள் ஸ்ட்ரக்சர்லாம் இதால் பண்ண முடியாது. பட் கான்டென்ட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். கான்டென்ட்னா ரொம்ப ஒரு மாதிரி மிக்ஸ்டு ப்ரோக்கன் அப்படிலாம் இல்லை, ஸ்ட்ரக்சராக கொடுத்துரும். ஸோ அட்வான்ஸ் ஓசிஆர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் டேபிள் ஹெட்டிங்ஸ்க்கான அந்த மார்க்அப்ஸில் கரெக்டாக போட்டு கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டில் ஹெட்டிங்ஸோடு யூஸ் பண்ணி படிக்கணும், டேபிளோட படிக்கணும்னா அட்வான்ஸ் ஓசிஆர் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஓசிஆர் இருக்குது. ஸோ ஆஃப்லைன் ஓசிஆர் நான் இங்கே இன்னும் இன்ஸ்டால் பண்ணல, நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டாண்டர்ட் ஓசிஆர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பை டிஃபால்ட் ஸ்டாண்டர்ட் ஓசிஆர் தான் இருக்குது. ஸோ கண்டினியூ டு பேஜ் செலெக்ஷன் கொடுத்துட்டேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது ஓகேவா. பேஜ் செலெக்ஷன் போகிறப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபுல் டாக்குமெண்ட்டும் ப்ராசஸ் பண்ணிக்கலாம், இல்லை பேஜ் ரேஞ்ச் வச்சும் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீட் ஃப்ளோவோட சஜஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா பேஜ் ரேஞ்ச் வச்சு ப்ராசஸ் பண்ணுங்கள். ஃபுல் டாக்குமெண்ட் வச்சு ப்ராசஸ் பண்ணால் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இந்த ஃபைலில் கண்டென்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஓசிஆரால் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஓசிஆரால் டிடெக்ட் பண்ண முடியுது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் ஃபுல் டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணுங்கள். ஃபுல் டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது கூட தயவு செய்து பேஜ் ரேஞ்சோ இல்லை ஃபுல் டாக்குமெண்ட்டோ பண்ணும்போது ஆப்பை க்ளோஸ் பண்ணாதீங்க, ஆப் விட்டு வெளில வராதிங்க. அட்லீஸ்ட் லைப்ரரியில் வெயிட் பண்ணுறதுனா கூட நீட்டாக போயிட்டு ரீடர் மெயினில் போய்ட்டு ரிட்டன் டு லைப்ரரி கொடுத்து அங்கே வெயிட் பண்ணுங்கள். ஸோ 324 பேஜஸ் இருக்குன்னு சொல்லி காமிக்குது. ஸோ இப்போ நான் ஸ்டாண்டர்ட் ஓசிஆர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிப்பை தான் நம்ம சொன்னது. ஸோ ப்ராசஸ் பேஜ் ரேஞ்சு, ப்ராசஸ் ஃபுல் டாக்குமெண்ட்டு. ஸோ ஃபுல் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா இது செக் பண்ணும் உங்கள்கிட்ட இருக்கிறது கரெக்டாக இருக்கா, உங்ககிட்ட இனஃப் கிரெடிட்ஸ் இருக்கான்னு. இல்லை உங்ககிட்ட இனஃப் கிரெடிட்ஸ் இல்லைன்னா இப்படி வான் பண்ணிடும், உங்ககிட்ட 120 தான் இருக்குது, இந்த ஃபைலுக்கு 300 பேஜ் வேணும், ஸோ பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போ நான் நாட் நோ கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ப்ராசஸ் பேஜ் ரேஞ்சே கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு இந்த வார்னிங் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்கன் ஆகிடுச்சு, இல்லை இந்த ஃபைல் ஒழுங்காக ப்ராசஸ் ஆகலை, ப்ராசஸ் ஆகலைன்னா கண்டென்ட் வந்து ரொம்ப உடஞ்சிருக்கு, என்னோட கிரெடிட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா உங்களோட ஃபைலை க்ளவுடில் ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களோட இந்த ஃபைலோட லிங்கோட நீங்கள் ரீட் ஃப்ளோவோட அட்மினை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பேஜ் செலெக்ஷனுக்கு வந்துடும். ஒன்று ஸோ இங்கே சேஞ்ச் பேஜ் இருக்குது, நான் பேஜ் சேஞ்ச் பண்ணல. ஸோ 2 பேஜில் ஒரு நம்பர் போட்டுக்கலாம், லெட்ஸ் 50 போட்டுக்கலாமா? 50 போட்டுருச்சு. ஃப்ரம் பேஜ் 1 2 பேஜ் 50. ஸோ ப்ராசஸ் செலக்டட் பேஜஸ் கொடுத்துட்டேன். ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட்டு ஃபஸ்ட் டைம் கொடுத்துருங்க. டோன்ட் ஷோ அகைன் கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துருங்க. Return to library button. The first readable. Read flow will use SVR because this document. Continuing SVR for pages 1 to 50. Preparing source file 0%. ஸோ சோர்ஸ் ஃபைல் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரீட் ஃப்ளோவோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி அப்படி படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒன்ஸ் ஒரு ரீடபுள் பேஜ் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ரிமைனிங் பேஜஸ் அதுவே வந்து சிங்க் பண்ணிடும், அதாவது அதுவே ப்ராசஸ் பண்ணி அதுவே உங்கள் பேக் எண்டில் சிங்க் பண்ணி உங்களுக்கு ரெண்டர் பண்ணிடும். ஸோ அப்படி ரெண்டர் பண்ணுறதுனால என்ன ஆகுனா உங்களோட படிக்கிற ஃப்ளோவும் டிஸ்டர்ப் ஆகாது, நீங்கள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி அப்புறமா படிக்கணும் அப்படிலாம் அவசியமும் இருக்காது. ஸோ நீங்கள் பாட்டுக்கு படிக்க போகிறீங்க, பேக்ரவுண்டில் அது பாட்டு ப்ராசஸ் ஆக போகுது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைமில் இல்லை நான் அப்படி ப்ராசஸ் ஆகிட்டுருக்கோம், நான் வெளில வந்துட்டேன், இல்லை என் பேஜ் க்ளோஸ் ஆகிடுச்சு, ரீட் ஃப்ளோ க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தயவுசெய்து திருப்பி ரீட் ஃப்ளோக்குள்ளே போய் லைப்ரரியில் போய் அந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு செக் ஓசிஆர் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கும் ரீடர் மெனுவில், நான் அதை காட்டுறேன். ஸோ அதில் போயிட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது மிஸ்ஸிங் பேஜஸ் வந்து ப்ராசஸ் ஆகி சேவ் ஆகாமல் இருக்கான்னு வந்து காமிக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை சிங்க் பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிங்க் ஆகிடும். அதுக்கப்புறம் போய் உங்கள் கிரெடிட்ஸ் செக் பண்ணுங்கள், நீங்கள் ப்ராசஸ் பண்ணதுக்கும் உங்கள் கிரெடிட்டும் கரெக்டாக யூஸ் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லை இங்கே தான் மிஸ் மேட்ச் இருந்துச்சுன்னா யூ கேன் கான்டாக்ட் அட்மின் வில் ஹெல்ப், ஓகேவா? அதாவது நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ ஓகே, இப்போது ப்ராசஸ் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு ரீடபுள் பேஜ் வந்தாச்சு. ஸோ ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், இப்போ ரீடரில் தான் இருக்கீங்க நீங்கள். இதுதான் ரீட் ஃப்ளோவோட ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்டாக நான் கருதுறது. அதாவது நீங்கள் படிக்கிறப்போ உங்கள் ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகாமல் அது பாடு பேக் எண்டில் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எவ்வளோ பேஜ் ப்ராசஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டபுள் டேப் பண்ணி ரீடர் மெனு போயிட்டு ஸோ 6 of 324 பேஜஸ்ன்னு இருக்குது. அப்படின்னா 6th பேஜ் இப்போ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸிட் கொடுத்து நம்ம வாட படிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மீன் டைம் நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு காமிச்சிட்றேன். அதாவது டெக்ஸ்ட் செட்டிங்ஸ்னு ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை நான் காமிச்சிட்றேன்.
Text settings button. இந்த டெக்ஸ்ட் செட்டிங்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்டிகுலர் டாக்குமெண்ட்டுக்கான கண்ட்ரோல்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு ஃப்ளோவாக இருக்கணும், எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாத பேஜ் மார்க்கர்ஸ் காமிச்சு அப்படின்னா நீங்கள் பேஜ் மார்க்கர்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். Table of text settings. டெக்ஸ்ட் செட்டிங்ஸ் போயிட்டு Font size 100% in list. ஸோ ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். 14% slider. 29%. 43%. ஸோ இந்த மாதிரி ஸ்லைடர் யூஸ் பண்ணி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 29%. 0%. ஸோ நான் ஜீரோடே வச்சுக்கிறேன். Line spacing 100%. லைன் ஸ்பேஸிங் அதே மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது லோ விஷன் யூசர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். On increase text spacing switch. ஸோ இன்க்ரீஸ் டெக்ஸ்ட் ஸ்பேஸிங் ஆனில் இருக்குது. On show page markers switch. ஸோ இந்த ஷோ பேஜ் மார்க்கர்ஸ் இதை வந்து வேணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரீட் பண்ணும்போது உங்களுக்கு பேஜ் மார்க்கர் காமிச்சிச்சு இல்லையா 1 2 3ன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பேஜ் மார்க்கர் காமிக்காது. உங்களுக்கு வந்து பிளைனாக அன்இன்டரப்டடாக நீங்கள் பாட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். Reading theme. On show page marker. Off. ஸோ இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன்னா அங்கே போய் பார்த்தா எனக்கு பேஜ் நம்பர்ஸ் காட்டாது. Reading theme selected. Add theme button. Black button. Sepia button. Dot button. High contrast button. ஸோ இங்கே நீங்கள் கான்ட்ராஸ்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். Reset button. Out of list. Done button. டன் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இங்கே லிங்க் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேஜ் ப்ராசஸ் ஆகிரும்னு பார்த்துக்கலாம். ஸோ 19 பேஜ் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே டன். ஸோ இப்போ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா செக் ஓசிஆர் ஃபைல் ஸ்டேட்டஸ் வந்து டிசேபிள்டில் இருக்கும். இம்ப்ரூவ் ஓசிஆர் அந்த இம்ப்ரூவ் வித் ஓசிஆர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுவும் டிசேபிளில் இருக்கும். இந்த இம்ப்ரூவ் வித் ஓசிஆர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி, அதாவது இப்போ நீங்கள் அங்கே நம்ம இம்போர்ட் பண்ணி ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி ஓசிஆர் செலக்ட் பண்ணி பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒரு பர்டிகுலர் பேஜ்லேருந்து எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு 56வது பேஜ் மட்டும் ஒரு டைம் அட்வான்ஸ் ஓசிஆரில் ப்ராசஸ் பண்ணணும், அதில் ஒரு டேபிள் இருக்குது போல் அப்படின்னா நீங்கள் இம்ப்ரூவ் வித் ஓசிஆர் இங்கே கொடுத்து அட்வான்ஸ் ஓசிஆரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஓசிஆர் மெத்தட் செலக்ட் பண்ணுறீங்க, கண்டினியூ கொடுக்குறீங்க, பேஜ் சீக்வன்ஸ் நம்பர் போடுறீங்க, நெக்ஸ்ட் பேஜ் போடுறீங்க, ப்ராசஸ் கொடுக்குறீங்க, ப்ராசஸ் ஆகிடும். ப்ராசஸ் ஆகிட்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட எக்ஸிஸ்டிங் 51வது பேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆகி இந்த புது கண்டென்ட் அங்கே ப்ளேஸ் ஆகிடும். ஸோ 27 பேஜ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட் இங்கே டிசேபிளில் தான் இருக்குது. ஏன்னா இந்த ஃபைலுக்கு வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் இல்லை. ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட் நம்ம போடுறது இல்லை, ஸ்ட்ரக்சராக அந்த ஃபைலில் டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருந்துச்சுன்னா ரீட் ஃப்ளோ அதை யூஸ் பண்ணிக்கும். இன்னும் நம்மளாக கணிச்சு, அதாவது அனுமானத்தின் அடிப்படையில் இன்னும் டிஓசி நம்ம போட ஆரம்பிக்கல. ஸோ ரீட் ஃப்ளோவோட க்ரோத்தை பொறுத்து தான் அதெல்லாம் நான் யோசிக்கணும். ஸோ இப்போ ஜம்ப் டு பேஜில் போய் இப்போ நான் ஒரு ரேண்டமாக பேஜ் போடுறேன். 15வது பேஜ் போடுறேன். 15வது பேஜ் போயாச்சு. ஸோ நான் இங்கே பேஜ் மார்க்கர் ஆஃப் பண்ணனால இங்கே பேஜ் மார்க்கர் எனக்கு காட்டல, இல்லைனா முன்னே 15th பேஜ்னு காமிச்சிருக்கோம். இப்போ போயிட்டு நம்ம பேஜ் மார்க்கர் மட்டும் ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ பேஜ் மார்க்கர் ஆன் பண்ணிட்டேன், டன்னு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் பேஜ் 15 காமிச்சிருச்சா. ஸோ இதுதான். ஸோ இந்த பேஜ் மார்க்கர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 2 விரலை வச்சு ஸ்வைப் ரைட் ஸ்வைப் லெஃப்ட் பண்ணி நீங்கள் பேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்னும் இன் ப்ராக்ரஸில் தான் இருக்குது, கண்டிப்பாக அது வந்துடும். ஸோ இப்போ இந்த ஃப்ளோவில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பாட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஸ்வைப் பண்ணி. ஸோ இந்த மாதிரி சொல்கிறேன் நான். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாட்டு ஸ்வைப் பண்ணி படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ப்ராசஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பேக்ரவுண்டில் அது முடிகிற வரைக்கும் நீங்கள் ரீடருக்குள்ளேயே தான் இருக்கணுன்றது தான் என்னோட வேண்டுகோள். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களோட ஃபைல் ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி சிங்க் ஆகி ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், டெக்ஸ்ட் செலெக்ஷன். ஓகேவா. ஸோ ரீட் ஃப்ளோவோட இன்னொரு பெஸ்ட்டு ஃபீச்சர்னு இந்த டெக்ஸ்ட் செலெக்ஷனை நான் சொல்லுவேன். ஏன்னா டெக்ஸ்ட் செலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா.
ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணணும்னா டபுள் டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் ஆர் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிவிட்டு திருப்பி அந்த செலக்டட் கண்டென்ட்டுக்கு வந்தீங்கன்னா தான் கஸ்டம் ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இப்போ நான் அப்பில் ஸ்வைப் பண்ணேன் அப்படின்னா கேன்சல் செலெக்ஷன் இருக்கும், ஓப்பன் டெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கும், யூஸ் ஆஸ் கொஸ்டின் இருக்கும், செலக்ட் கரண்ட் பேஜ் இருக்கும், ரெடியூஸ் செலெக்ஷன் இருக்கும், எக்ஸ்டெண்ட் செலெக்ஷன் இருக்கும், ஆக்டிவேட் இருக்கும். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கனால அடுத்து திருப்பி நான் ரைட்டில் நான் பாட்டுக்கு ஸ்வைப் பண்ணிட்டு வந்து இன்னொரு வேணுங்கிற பேசேஜை செலக்ட் பண்ணுறேன். அதாவது டபுள் டேப் மட்டும் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுவும் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹைலைட் ஃபீச்சர் என்னன்னா விஷுவலாகவும் உங்களுக்கு நீங்கள் என்ன கலரில் ஹைலைட் பண்ணுறீங்களோ அப்படி ஹைலைட் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 500 பேஜ் டாக்குமெண்ட்டை படிச்சிருக்கீங்க, ஒரு 550 பேஜில் அதாவது ஒரு 450 பேஜில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு 13வது பேஜோ 12வது பேஜில் ஒரு ஹைலைட் பண்ணி வச்சுருந்த ஞாபகம் இருக்குது, ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நான் வந்து கலரிங் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தோன்றப்ப நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். நான் அதை காட்டுறேன். ஸோ இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, இப்போ நான் ஆப்பில் ஸ்வைப் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் டெக்ஸ்ட் ஆக்ஷன் கொடுத்துடலாம். இந்த டெக்ஸ்ட் ஆக்ஷனில் தான் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நமக்கு தேவையான நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஹைலைட் இருக்குது, நோட் இருக்குது, காப்பி இருக்குது, ஷேர் இருக்குது, ஃபில்டர் இருக்குது, க்ளோஸ் இருக்குது. ஓகேவா, க்ளோஸ். ஸோ இப்போ ஹைலைட் பார்ப்போம். ஹைலைட் கொடுத்தாச்சு. ஹைலைட்டில் என்ன கலரில் ஹைலைட் பண்ணணும்னு கேட்குது. ஸோ நான் க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ண பேசேஜ் வந்து க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்வைப் பண்ணும்போது அந்த ஹைலைட்டட் கலர் சொல்லிவிட்டு என்ன பேசேஜோ அந்த பேசேஜ் சொல்லுவேன். ஸோ அடுத்து திருப்பி ரைட்டில் ஸ்வைப் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த 2 பேசேஜ் தான் நான் ஹைலைட் பண்ணியிருந்தேன். ஸோ இது 2 ஹைலைட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ஹைலைட் பண்ணணும். உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ ஹைலைட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ 50 பேஜ் ப்ராசஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஜம்ப் பண்ணி 48 போகிறேன். ஸோ இப்போ நான் பேஜ் 48க்கு வந்திருக்கேன். ஸோ சூப்பர். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இப்போ 48 பேஜில் இருக்கேன். நான் எங்கே ஹைலைட் பண்ணுன்றது எனக்கு மறந்துருக்கும்ல, நான் எந்த பேஜில் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன்றது மறந்துடும். ரீடர் மெனு போகலாம். ரீடர் மெனு போயிட்டு வியூ அனோட்டேஷன்ஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரீடர் மெனுவில் இருக்கும். ஸோ செக் ஓசிஆர் ஃபைல் ஸ்டேட்டஸ் எனேபிள் ஆகிடுச்சு. இம்ப்ரூவ் வித் ஓசிஆரும் எனேபிள் ஆகிடுச்சு. ஏன்னா 50 பேஜ் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 50 பேஜும் ப்ராசஸ் ஆகி முடிச்சிருச்சு. ஓகேவா, அதனால் இந்த 2 பட்டனும் எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வியூ அனோட்டேஷன் கொடுத்தேன்னா ஹைலைட்ஸ் இருக்குது. அனோட்டேஷன்ஸ்குள்ளே ஹைலைட்ஸ் இருக்கும். நோட்ஸ் டிசேபிள் இருக்குது, ஏன்னா நம்ம நோட்ஸ் எதுவும் க்ரியேட் பண்ணலை. க்ளோஸ், அவ்வளோதான். இப்போ நான் ஹைலைட்ஸ் போகிறேன். ஹைலைட்ஸ் போனோன்னே ஸோ இங்கே சேஞ்ச் ஹைலைட்டு, டெலிட் ஹைலைட்லாம் இருக்கும். க்ளோஸ் இருக்குது. ஓ, நான் பேஜ் 18 ஹைலைட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்னா இந்த இப்படியே டபுள் டேப் பண்ணால் பேஜ் 18க்கு நான் போயிடலாம். ஸோ இப்போது நம்ம 50 பேஜ் ப்ராசஸ் கொடுத்துருந்தோம், 49 தான் ஆகிருக்கு, ஒரு பேஜ் ஆகலை. அது ஏன் ஆகலைன்னா அது எம்டி பேஜாக தான் இருக்கும், அதில் கான்டென்ட் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் அது ப்ராசஸ் பண்ணாமல் விட்டுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஹைலைட்ஸ் பார்த்துட்டோமா, 18th பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ நோட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஓகே, இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே செலக்ட் பண்ணுறேன். ஓப்பன் டெக்ஸ்ட் ஆக்ஷன் கொடுக்குறேன். நோட் இருக்குது, நோட்டு கொடுக்குறேன். நோட்டில் ஏதோ ஒன்று எழுதி வைக்கலாம். ஓகே, இப்போ நான் குட்னு எழுதுறேன். எழுதி வச்சு சேவ் பண்ணியாச்சு. ஸோ மற்ற ஆப்புக்கும் இது ரீட் ஃப்ளோவோட நோட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், மற்ற ஆப் மாதிரி நீங்கள் நோட்ஸ்ன்னு தனியாக போய் பார்க்க தேவையில்லை. அதாவது நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கன்னு இந்த ஃப்ளோவிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட் என்ன ஆட் ஆகிருக்குன்றதை இங்கே படிச்சோம். நீங்கள் ஒரு நார்மலாக ஸ்வைப் பண்ணி படிச்சுட்டு போகிறப்பவே உங்களுக்கு நோட் இருந்துச்சுன்னா நோட் இண்டிகேட் பண்ணிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோட் குட்னு படிச்சுட்டு தான் அது கண்டென்ட்டை படிக்குது.
Notebook in the study in the interior. I could be to Marmor, Carayola, Yabu, Yabu, Kelly, in the Mother Pan, Michael, Povimani, Kanavari, Kanavari, Kelly, Kanapati, Amuri, Kapatu, Amuri, Chia, Kanapati. ஸோ ஓகே இப்போ நோட் படிச்சிருச்சா? Delete note. இப்போ நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா delete நோட் இருக்கும், Edit note. எடிட் நோட் இருக்கும், ஆக்டிவேட். ஓகேவா? Highlighted. Delete highlight. Activate. Notebook in the study in the sun. Full stop. ஸோ மற்ற இடத்துல அதாவது இந்த ஹைலைட்ஸும் நோட்ஸும் இல்லாத இடத்துல வச்சு நீங்கள் அப்பில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா கான்டென்ட் தான் படிக்கும், கிரானுலாரிட்டியில், அதாவது கேரக்டர் வேர்டில் படிக்கும். ஓகேவா? ஸோ எங்கேயாவது ஹைலைட்ஸும் நோட்ஸும் இருந்துச்சுன்னா அங்கே மட்டும் இந்த கஸ்டம் ஆக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்பில் ஸ்வைப் பண்ணிட்டு. ஸோ இப்போது நம்ம முக்கியமான ஒரு ஃபீச்சர் பார்க்க போகிறோம். ஹைலைட்ஸ் பார்த்தாச்சு, நோட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ தான் நம்ம முக்கியமான ஒரு ஃபீச்சர் பார்க்க போகிறோம். ஸோ ஃபில்டர். ஓகேவா? இந்த ஃபில்டர் என்னென்னா ஸ்டாண்டர்ட் ஓசிஆருக்கும் அட்வான்ஸ் ஓசிஆருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அட்வான்ஸ் ஓசிஆரோட இயல்பே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட இன்பில்ட் ஃபீச்சரு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஓசிஆர் பண்ணியிருக்கோம், ஒரு புக் ஓசிஆர் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய இடத்துல அந்த ஆத்தரோட பேரே வந்துகிட்டே இருக்கும். இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஜெயகாந்தன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் ஜெயகாந்தன்ற ஒரு பேரை மட்டும் இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட வேர்ட்/கேரக்டர்ஸ் செலெக்ஷன் கிடையாது, ஒரு பேசேஜ் தான் செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஜெயகாந்தன்ற வேர்டை மட்டும் இந்த 50 அதாவது 49 பேஜில் எத்தனை இடத்துல வந்திருக்குன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபில்டர் செலக்டட் டெக்ஸ்ட்டுக்கு போயாச்சு. ஸோ இந்த இயர் வச்சு ஃபில்டர் பண்ணால் ஒன்று தான் காட்டும், இல்லை அந்த இயர்ஸ் இதோட இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் எங்கே இருக்கோ அது மட்டும் காட்டும். ஸோ கிளியர் டெக்ஸ்ட் இருக்குது, சூஸ் சர்ச் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் செலக்டட் டெக்ஸ்டா அப்படின்னு கேட்குது. ஓகே ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜெயகாந்தனை மட்டும் இங்கே எடுக்க போகிறேன். ஸோ ஜெயகாந்தன்றது மட்டும் வேர்டில் வச்சு காப்பி பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிடலாம். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஜெயகாந்தன்ற வேர்டு மட்டும் இந்த 49 பேஜ்லேயும் சர்ச் ஆகும். ஸோ 28 இடத்துல ஜெயகாந்தன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறோம். எதாவது வேணுமோ எந்தெந்த பேஜில் ஜெயகாந்தனுக்கு உண்மையாக பர்பஸ் இருக்கோ அங்கே மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒன்று, இது வேணும். ஓகே நம்ம ஜெயகாந்தன் எடுத்துருக்கக்கூடாது. ஏன்னா ஜெயகாந்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மீனிங்ஃபுல்லாகவே நிறைய இருக்குது. பெட்டர். ஸோ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இந்த புக்கோட டைட்டிலை செலக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா டைட்டில் தான் நிறைய இடத்துல இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி நீங்கள் அன்வான்ட் டெக்ஸ்டஸை ரிமூவ் பண்ணலாம். ஸோ காப்பி பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see. ஸோ இப்போ இந்த நாவல் மட்டும் டெலிட் பண்ணலாம். ஸோ இப்போ சர்ச் கொடுக்குறேன். ஸோ 23 மேட்சிங் ஐட்டம்ஸ் வந்து ஃபவுண்டட் காட்டுது. இதெல்லாம் மீனிங்ஃபுல் தான்.
Result 7 of 23, page 19. Ifadai Park Import in the Party of Patak Pitulik Tasundara Ramasami in Madik Time Teli Vangi Top Tips. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுட்டர் டெக்ஸ்ட் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். Result 8 of 23, page 19. In the Sati in Redu Interior, I could read to Mama Karayola, the Yadu Rea and Kelly in the Tips. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டர் டெக்ஸ்ட் அந்த ஒரு உலகம்னு இருக்கும். ஸோ ஹைலைட் பண்ணிக்கலாம். Result 9 of 23, page 20. Or Mani Kanori Video Lam Padut Tata Mike Padil Interactive and Taku Dia Vatia and Tips. Result 10 of ஸோ Result 9 of 23, page 20. Or Mani Kanori Video இங்கேயும் இந்த பேசேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வச்சுட்டு செலக்ட் பண்ணிட்டு ஹைட் செலக்டட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஹைட் ஆயிடும். ஸோ இப்போ ஹைட் ஆயிடுச்சு. இப்போ பேஜ் 19 போய் பார்த்தோம்னா ஓகேவா? இப்போ ஃபில்டர் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் இங்கேருந்து ரீஸ்டோர் கூட பண்ணிக்கலாம். ஸோ 3 பிளேசஸில் தான் நான் ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆக்சுவலி நீங்கள் நினைக்கலாம் என்ன கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் காட்டல அப்படின்னு. ஸோ இந்த ஃபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேஜஸ் ப்ராசஸ் பண்ணால் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஓர் மனிதன் ஒரு உலகம் ஒரு வீடுன்ற டெக்ஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 300 பேஜ் ஃபைலில் ஆல்மோஸ்ட் ஒரு 120 இடத்துல வரும். சரியா? இந்த பேஜை ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணால் ஒரு 300 பேஜில் ப்ராசஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 40 இடத்துல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு எங்கேருந்து உங்களுக்கு வேண்டாமோ அதெல்லாம் செலக்ட் ஆல் பண்ணி நீங்கள் வந்து ஹைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துலலாம் இந்த வார்த்தை இருக்காது. ஸோ உங்கள் ரீடிங் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். ஸோ அதை தான் காட்டுறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ வேணாம் எனக்கு இது திருப்பி வேணும்னா இந்த ஃபில்டர் பண்ண டெக்ஸ்ட் வேணும்னா நீங்கள் திருப்பி ரீடர் மெனுவில் வந்து ஃபில்டரில் வந்து ஸோ ரீஸ்டோர் ஃபில்டர் இருக்குது. இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபில்டர் ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஹைலைட்ஸ் பார்த்துட்டோம், நோட்ஸ் பார்த்துட்டோம். ஒரு பேசேஜை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நீங்கள் அப்படியே ஷேர் கூட கொடுத்துக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். இது ரெண்டும் யூனிவர்சலாக எல்லா ஆப்லையும் இருக்க ஒரே மாதிரி ஃபீச்சர் தான். பட் நம்ம ஆப்பில் வந்து நீங்கள் பட்டன்ஸ் ரொம்ப இன்ட்ரப்ஷன் இல்லாமல் நீங்கள் நீட்டாக யூஐயில் க்ளீனாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது செக் வித் ஓசிஆர் அப்படின்ற ஆப்ஷன் காமிச்சிடுறேன். ஸோ செக் ஓசிஆர் ஃபைல் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்க அப்படின்னா செக் பண்ணும். அதாவது நீங்கள் ப்ராசஸ் பண்ண இத்தனை ஃபைலில் எந்தெந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகாமல் இருக்குன்னு செக் பண்ணும். ஸோ நோ மிஸ்ஸிங் பேஜஸ் வேர் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரப்ஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது அட்வான்ஸ் ஓசிஆர் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த அட்வான்ஸ் ஓசிஆரை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸ் ஓசிஆர் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அட்வான்ஸ் ஓசிஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் ஒரு எக்ஸ்டெண்டட் சப்போர்ட்டட் வெர்ஷன் ஃபார் ரீடிங். ஸோ அதை யூஸ் பண்ணுறப்ப என்னன்னா இந்த ஃபுட்டர் டெக்ஸ்ட்லாம் அதுவே ரிமூவ் பண்ணிவிடும், ஆல்மோஸ்ட் ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ தேவையான இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறது, ஸோ ஓகே இப்போ அட்வான்ஸ் ஓசிஆர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரீடர் மெனு போய்க்குங்க. ஸோ இம்ப்ரூவ் பேஜஸ் வித் ஓசிஆர் இருக்குது, இதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த அட்வான்ஸ் ஓசிஆர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இங்கே ஃப்ரம் பேஜ் நீங்கள் எந்த பேஜில் வச்சு அந்த அட்வான்ஸ் ஓசிஆர் அதாவது இம்ப்ரூவ் வித் ஓசிஆர் ட்ரிகர் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ரம் 2 பேஜஸ் இங்கே காட்டும். ஸோ வேணும்னா நீங்கள் பேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேஜை சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு எந்தெந்த பேஜ் வேணுமோ அந்த ஃப்ரம் 2 வேல்யூ கொடுத்து ப்ராசஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது ப்ராசஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஆஸ் லைக் சேம் ஸ்டாண்டர்ட் ஓசிஆர் அட்வான்ஸ் ஓசிஆரில் உங்களுக்கு இந்த ஹெட்டிங்ஸ்லாம் அந்த பேஜில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹெட்டிங்ஸை கொண்டு வந்துடும். டேபிள் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். ஓகே. ஸோ இங்கே பேஜை மாற்றிட்டு ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகிட்டு அதே ரீடிங் அந்த ப்ரிப்பேரிங் ஸ்க்ரீன் வரும் until ஃபஸ்ட்டு ரீடபிள் பேஜ் இஸ் ரெடி. ஸோ ஓகேவா? ஓகே. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டேபிள் பார்க்க போகிறோம். டேபிளும் இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் ஃபீச்சர் மட்டும் பார்த்துட்டு we are going to end up செட்டிங்ஸ் காட்டணும்ல. ஓகே டன். ஸோ
Return to reader button. ரிட்டர்ன் டு ரீடர் கொடுத்துட்டேன். In new derivative. இப்போ நான் வெளில வந்துட்டேன். Library edit of filter not selected. Volume and video. Volume and video. ஸோ இந்த ஃபைல் வந்து இங்கே இருக்குது. Not selected. Promote Kenny icon. Not selected. Masculinity and pilot. Selected. ஸோ எந்தெந்த ஃபைல் நீங்கள் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறீங்களோ, அதாவது லாஸ்ட்டாக எந்த ஃபைல் ரீட் பண்ணீங்களோ அது ஃபஸ்ட் வந்துடும். ஸோ உங்களுக்கு ரீடிங்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ப்ளஸ் ரீடர் டேப் போனீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் எந்த ஃபைல் படிச்சிங்களோ அந்த ஃபைலை காமிச்சு கரெக்டாக இப்போ என்ன மாதிரி ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்காமல் கரெக்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராக்ரஸ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் படிச்சிருக்கீங்கன்னு காமிச்சிடும். ஸோ இப்போ நம்ம அட்வான்ஸ் OCR போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் காமிச்சிடலாமா இல்லை இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் காமிச்சிடலாமா? டேபிளே காமிச்சிடலாம். ஸோ ஓகே, இப்போ ஃபைல் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபைலில் ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ as I said earlier, டேபிள்னா அட்வான்ஸ் OCR போயிருங்க டேரெக்டாக. Select one method. Selected. Standard tab. Not selected. Advanced structure. Selected. Not continue to page selection ஸோ button. பேஜ் செலெக்ஷன் போயிடலாம். Is not using active. Process page range button. Process page range. ப்ராசஸ் பேஜ் ரேஞ்ச் கொடுத்துடலாம். Choose pages for is not using advanced. Start with a small range editing. One edit box from change page button. 15 கொடுத்துடலாம். 1. ஸோ 2லையும் நியர்லி ஒரு 16 கொடுத்துடலாம். 6. ஓகே, இல்லை நான் 14 கொடுத்துட்றேன் இங்கே, Button. 15 edit box. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். Change இப்போ page தான் button. 1. 4. Change page button. 16 edit box to page. Change page button. Change process selected pages button. ப்ராசஸ் செலக்டட் பேஜஸ் கொடுத்துட்டேன். The first readable page. Return to the first read flow with user CR of this. Continuing as CR for pages 14 to 16. Preparing for ஸோ 14 to 16 வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ டேபிள் படிக்கிறப்போ உங்களுக்கு ஆக்சசபிலிட்டி செட்டிங்ஸில், டாக் பேக் செட்டிங்ஸில், வெர்பாசிட்டியில் கிரிட் அண்ட் லிஸ்ட் இன் ஃபோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. அப்படி ஆன் பண்ணால் தான் டாக் பேக் கேன் ஏபிள் டு ரெகக்னைஸ் டேபிள்ஸ். ஓகேவா? அந்த ரோ காலம்லாம் அப்போ தான் அதால் பண்ண முடியும். ஸோ அதை ஆன் பண்ணாமையே ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா வராது. ஸோ அப்படி வரலன்னா அது உங்களுக்கும் கஷ்டம். அது திருப்பி உங்களுக்கு யாராவது ரெக்டிஃபை பண்ணுற வரைக்கும் அது உங்களுக்கு தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ரீடபிள் பேஜ் வந்துருச்சு. ஸோ பேஜ் 14 இப்போ ஓகேவா? இப்போ நம்ம எந்தெந்த பேஜ் ப்ராசஸ் பண்ணுமோ அதுதான் இங்கே ஃபஸ்ட் பேஜாக வரும். ஸோ பேஜ் 14 வந்துருச்சு. ஸோ ஓகே, இது வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் ஃபைலு. ஸோ அதனால தான் இதெல்லாம் இருக்குது. ஸோ ரீடர் வேணும்ல பார்ப்போம் எவ்வளோ பேஜ் ஆயிருக்குன்னு. ஸோ 3 பேஜஸ் ரெடின்னு வந்துருச்சு. இப்போ OCR பட்டன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. செக் OCR ஃபில் ஸ்டேட்டஸும் எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸிட் கொடுத்துட்டு ஸோ இப்போ பேஜ் 15 வந்தாச்சு. ஸோ கம்பெனி நேம் ஓகேவா? கிரிட்டுக்குள்ளே 6 ரோஸ் இருக்குது. 6 ரோஸ் 4 காலமில் இருக்குது. ஓகேவா? அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் 2006. இதோட சினாரியோ என்னென்னா, இங்கே காட்டுற கம்பெனிஸில் 2006 அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு இப்போ 2023 அதோட ரிட்டர்ன்ஸ், அதோட ஸ்டேட்டஸ் எவ்வளோ இருக்குன்றது தான். ஓகே, டுடேஸ் வேல்யூ இன் 2023 அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்றது தான் இந்த டேபிள். பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதும். ஸோ டைட்டன் ரோ டு கம்பெனி நேம். ஸோ அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் 2006. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா அப்படியே ரோ அண்ட் நேவிகேஷனுக்கு இங்கே ஸ்விட்ச் பண்ணலாம். ஸோ கேரக்டர் வேர்ட்ஸில் நீங்கள் ரோ அண்ட் காலம்க்கு போயிடலாம். ஸோ இப்போ நான் ரோவுக்கு மாற்றிட்டேன். ஸோ டைட்டன் தான் இப்போ கம்பெனி நேமில் வச்சுருக்கேன். திருப்பி இப்போ டவுனில் ஸ்வைப் பண்ணுறேன். ஏஷியன் பெயிண்ட்டு. ஸோ இப்போ நான் லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணும்போது ஏஷியன் பெயிண்ட்டு கம்பெனி நேம்னு படிக்குது. ஸோ அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் 2006 வந்து 1 lakh. ஓகேவா? 45. ஓகே, இதுதான் இதோட இப்போதைய ரிட்டர்ன்ஸு. என்னால் அந்த நம்பரை கூட சொல்ல முடியல. ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிடுச்சு. ஸோ அடுத்து கம்பெனி நேம் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இப்போ இந்த கம்பெனி நேமில் வச்சுட்டு நான் ஸ்வைப் டவுன் ஸ்வைப் அப் பண்ணுறேன் அப்படின்றப்போ அடுத்து ப்ரீவியஸ் கம்பெனி நேமுக்கு ரோ அப்படியே நேவிகேட் ஆகும். ரோ 2 டைட்டனு. ஸோ இந்த 5 கம்பெனி தான். ஸோ இப்போ
14,185% rev 4. ஸோ இப்போ வெறும் நான் ரோ 4 ரோ அதாவது காலம் 2ல் 4 ரோ நேவிகேட் பண்ணிட்டுருக்கேன். 1,288% rev 5. ஸோ ஓகேவா இப்படி 1387,000. 1 lakh. Help company name. 1 lakh amount invested in 2006. ஸோ 2006ல் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இது. 1 lakh rev 4. 1 lakh rev 3. 1 lakh rev 2. Titan company name. Asian Paints rev 3. Peg Industries rev 4. Help rev 5. ஸோ இப்படி தான். ஸோ டேபிளுக்கும் உங்களுக்கு அதே ஃபீச்சர்ஸ் யூ கேன் யூஸ் லைக் ஹைலைட்ஸு நோட்ஸு இதெல்லாம் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் நீங்கள் டேபிள் நேவிகேஷன் பண்ண முடியும். 1 lakh amount invested in 2006. 1387,000. இங்கேயே நீங்கள் காப்பி எல்லாமே பண்ணிக்க முடியும். 1,000. Nestle rev 1 lakh amount invested in 2006. Nestle company name. Help rev 5. Nestle rev 6. 1 lakh amount invested in 2006. Nestle comp 1 lakh amount invested in 2006. 2087,165. Column 3. ஓகே டன். 1 lakh amount invested in 2087,165. Column 3. 1987%. Column 4. Table 1.1 stock price movement in list. Source energy. Inge to liquid part with cumatic with conjugate in the IAM to make a edit with computer part to have the dividend stock split for a IAM can edit with computer. ஸோ ஓகே டன். ஸோ இப்படி தான் நீங்கள் டேபிள் நேவிகேஷன் பண்ணணும். டேபிள் நேவிகேஷனும் நம்ம ஆல்மோஸ்ட் கரெக்டாக கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் லேர்னிங் மோட் இதுதான் நம்ம கடைசி ஃபீச்சர் செட்டிங்ஸ்க்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 6th ஸ்டாண்டர்டோட ஒரு சயின்ஸ் புக் எடுக்க போகிறேன். ஸோ இமேஜ் டிஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்றத நான் அந்த புக் ஓப்பன் பண்ணிட்டு சொல்கிறேன். அந்த ப்ராசஸிங் டைமில் வில் கண்டினியூ. Page 16 heading. ஓகே ரிட்டர்ன் Editor. Reader. ரீடர் போயாச்சு. Import PDF or இம்போர்ட் பிடிஎஃப் போயாச்சு. ஸோ கிளாஸ் 6th சயின்ஸ் புக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். Class 6 Science Study Science 1-2025 edition www.tntextbooks.in.pdf. Choose Harry Flash of process this file. This source available as all methods. Select one selected standard. Not selected advanced structure. ஸோ ஏன் ஸ்டாண்டர்டே செலக்டடில் இருக்குன்னா நான் ப்ரைமரியாக என்னோட ஸ்டாண்டர்ட் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் செட்டிங்ஸில். ஸோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். நான் காட்டுறேன். இப்போ அட்வான்ஸ் மாற்றிட்டேன். Not selected. Offline OCR processes pages on this device without using OCR. ஸோ ஆஃப்லைன் OCR இது. Continue to page selection button. ஓகே நான் ஆஃப்லைன் யூஸ் பண்ணலை வேண்டாம். Not select continue to page. கண்டினியூ டு பேஜ் செலெக்ஷனு. Class 6 is document using it. Click start with process page range button. ஸோ ப்ராசஸ் பேஜ் ரேஞ்சு கொடுத்துட்டு இங்கே Change page. Editing one edit box. Change page. சேஞ்ச் பண்ணிட்டு என்ன கொடுக்கலாம்னா 7 கொடுக்கலாம். 7. ஸோ அங்கே தான் இமேஜஸ் இருக்குது. 7 to 11 கொடுக்கலாம். 1. Done. Preparing class 6 science. The first readable page will continuing OCR for pages 7 to 11. ஸோ ஓகே ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த மீன் டைமில் இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஏன் இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இமேஜ் டிஸ்கிரிப்ஷனோட பர்பஸ் இங்கே என்னென்னா ஒரு இமேஜ் திஸ் இமேஜ் கண்டெய்ன்ஸ் 2 or 3 people are standing and measuring their heights அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் படிக்கிற லெசனுக்கு அதாவது இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்க டாக்குமெண்ட்டுக்கு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க ஒரு 6th படிக்கிற பையன் இந்த சோஷியல் புக்கோ ஒரு சயின்ஸ் புக்கோ நம்ம ரீட் ஃப்ளோவில் படிக்கிறப்ப என்ன ஆகுனா அந்த இமேஜ் வந்து கான்டெக்ட் அவர் டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கும். அதாவது இந்த இமேஜுக்கு என்ன அந்த பையனுக்கு மீனிங்ஃபுல்லாக எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணணுன்றது தான் இருக்கும். ஸோ நான் சொல்கிறத விட காட்டுறப்ப இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லேர்னிங் மோடும் அப்படி தான். ஸோ நீங்களே கொஷின் டேக் செட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு விஷயம் டவுட்டாக இருக்குது இதை படிக்கணும் இதான் இதோட கொஷின் இதான் இதோட ஆன்சர்னா பேஜ் 1ல் நீங்கள் ஒரு கொஷின் டேக்கை செட் பண்ணிட்டு பேஜ் 10ல் அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தனியாக லேர்னிங் மோடில் போய் சேவ் ஆகிடும். நீங்கள் எப்போ வேணால் படிச்சிக்கலாம். நான் அது காட்டுறேன். சச் இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் தட் டூ. ஸோ இப்போ பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. Page 7 heading. ஸோ இது கொஸ்டின். ஸோ இப்போ நாம் ஒரு பென்சில் நீர் தலைவிடுவோமெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட்ஸ்னு இருக்குது. இதுக்குள்ளே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ இதான் அதோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் எண்ட்ஸ்னு இங்கே காமிச்சிடும். ஸோ அடுத்த பேஜுக்கு போயிடலாம். ஸோ ஒரு பேஜுக்கு 2 இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் தான் இப்போதைக்கு நான் அலோவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஃபீச்சர் இம்பாக்ட் வந்து இப்போ உங்களுக்கு இருக்காது. அதாவது இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் இப்போ உங்களால் யூஸ் பண்ண முடியாது. பட் ஃபியூச்சரில் நான் கண்டிப்பாக தரேன். ஏன்னா இது டெஸ்டிங்கில் தான் இருக்குது.
Image description dots image. ஸோ இது வந்து ஹைட் மெஷர்மெண்ட்டு. இங்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்ததுக்கப்புறம் இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் எண்ட்ஸ்னு காமிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது. இன்னும் ரீட் ஃப்ளோவோட ஃபீச்சர் இந்த இமேஜ் டிஸ்கிரிப்ஷன்லாம் நல்லா போக ஆரம்பிச்சுன்னா வில் டெஃபினெட்லி இன்க்ளூட் கிராஃபிக்ஸு, டயக்ராமு, அப்புறம் மேத்தமெட்டிக்கல் எலிமெண்ட்ஸு. இன்னும் மேக்ஸ் ரீடிங் வந்து நம்ம ரீட் ஃப்ளோவோட சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ ரீட் ஃப்ளோவோட பர்பஸ் கரெக்டாக இருக்குது, மக்கள்கிட்ட போய் சேருது, மக்களுக்கு தேவைப்படுது ரீட் ஃப்ளோ அப்படின்றப்போ கண்டிப்பாக வில் இன்க்ளூட் மேக்ஸ், அப்புறம் அந்த டயக்ராம்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ரீட் பண்ணுறக்கு ரீட் ஃப்ளோ வில் ஏபிள் டு சப்போர்ட் யூ. ஓகேவா? ஸோ இது மட்டும் சிம்பிள் டு ஒன்னு சொல்லுது. இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் இந்த எரர் உங்களுக்கு காமிக்காமல் கூட ஹைட் பண்ணியிருக்கலாம். பட் இப்போதைக்கு ரீட் ஃப்ளோவில் இந்த இதெல்லாம் இருக்குது. சில இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி வரும். ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி வரும். ஸோ 6 rows and 4 columns. இங்கே டேபிள் இருக்கு. டெசி இதான் அதோட முன்னோட்டு. டி குறியீடு. ஸோ இது ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ நம்ம இது பார்த்துடலாம், அதாவது லேர்னிங் மோட் பார்த்துடலாம். ஸோ நீளத்தின் அளவை நாம் தெரிந்து கொள்வோம்ன்றதை நான் சும்மா கொஸ்டினாக டேக் பண்ணுறேன். இப்போது இதை அழுத்தி பிடிக்கிறேன், செலக்ட் ஆகுது. ஸோ இப்போ அப்பில் ஸ்வைப் பண்ணுறப்போ யூஸ் அஸ் கொஷின் இருக்குது, இதை கொடுத்துடலாம். ஸோ ஸ்டடி கொஷின் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை படிக்கிறப்ப ஸ்டடி கொஷின் தான் படிக்கும். ஸோ இதான் இதுக்கான ஆன்சராக நான் ஸோ இப்போ நான் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணுறேன். இது ஸோ இது ரெண்டு பேசேஜ் செலக்ட் பண்ணி அட்டாச் as an ஆன்சர்னு இருக்குது, இது கொடுத்துடலாம். ஸோ ஆன்சர் ஆட் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் ரீடர் மெனுக்குள்ளே போயிட்டு ஸோ எக்ஸாம்லாம் கிட்ட நெருங்குற டைமில் இந்த மாதிரி ஈஸியாக படிச்சுக்கலாம். இப்போ டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் கூட இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டடி கொஷின்ஸ் நீங்கள் டேப் இருக்கு பாருங்க. ஸோ இதை கொடுத்துக்கலாம். ஏன் இங்கே அனோட்டேஷன்ஸ் காட்டல அப்படின்னா அனோட்டேஷன் நம்ம எதுவுமே பண்ணாதனால காட்டல. இப்போ ஸ்டடி கொஷின்குள்ளே போயிட்டேன். ஸோ இதான் அதோட கொஷின். இப்போ நீங்கள் ஆன்சர் பைகாட் பண்ணால் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். அப்படி ஞாபகம் வராத பட்சத்தில் டபுள் டேப் பண்ணி ஆன்சரை ரிவீல் பண்ணிக்கலாம். ஆன்சர் ரிவீல் ஆயிடுச்சு. இப்போ ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் வந்து படிச்சுக்கலாம். இப்போ வேணாம் அப்படின்னா ஸோ ஹவ் வில் யூ பெர்ஃபார்ம், இது வேணாம், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டெலிட் கொஷின் கொடுத்துட்டு நம்ம வெளில வந்துடலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஓசிஆர் வேர்சஸ் நான் ஓசிஆர் பார்த்தது. ஸோ இப்போது லாஸ்ட்டாக இபப் பார்த்துட்டு செட்டிங்ஸ் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் வீடியோ. ரிட்டர்ன் டு லைப்ரரி போயாச்சு. ஸோ இந்த ப்ரௌஸ் புக்ஸ் ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழில் இலவசமாக நான் காப்பிரைட்டருக்கு இபப் ஃபைல்ஸை நம்ம இங்கே படிச்சுக்க முடியும். ஸோ நான் ஏன் பிடிஎஃப் சப்போர்ட் பண்ணலாம், பிடிஎஃப் எப்படி இருந்தால் நீங்கள் உங்கள் ஓசிஆர் ஸ்பெண்ட் பண்ண தான் போகிறீங்க. ஸோ அது நீங்களே டவுன்லோட் பண்ணி படிச்சுப்பீங்க. இபப் வந்து நம்மளால் ஃப்ரீயாக கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது freetamilbook.com-உம் ப்ராஜெக்ட் குடன்பர்க் ரெண்டு சைட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். freetamilbook.com வந்து தமிழுக்கு, ப்ராஜெக்ட் குடன்பர்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கு. ஓகேவா? குடன்பர்க் தப்பாக சொன்ன வேறு சங்கடமாயிரும். ப்ராஜெக்ட் குடன்பர்க். ஓகேவா? ஸோ இப்போ தமிழில் தான் லாங்குவேஜ் இருக்குது. இங்கே வேணால் நீங்கள் இங்கிலீஷ்க்கு மாற்றிக்கலாம். சூஸ் கேட்டகரி இருக்குது. ஸோ சர்ச் தமிழ் பப்ளிக் இபுக்ஸ்ன்னு இருக்குது. கேட்டகரிஸ் போயிடலாம்.
Games. History 20. Novel 28. நான் நாவல் கொடுத்துக்கிறேன். Language category. Refresh this edit box. Search books in this ஸோ category. கேட்டகரி ஃபில்டர் ஆகிட்டு இருக்கு. 2081 books. Browse I want to book. Browse I 3 for book 2. Then the novel book 3. Then one in Nilali. Kinakina book 5 of 12. Kalamalon Saragam book 6 of ஸோ 28. இப்போ இதை வச்சு நான் டபுள் டேப் பண்ணேன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். Kalamalon Saragam book 6 of 28. Downloading. It will open in reader when ready. Button disabled. ஸோ இப்போ நான் டெவலப்பர் மோட் ஆன் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு சில ஹிண்ட்ஸ்லாம் படிக்கல, பட் உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் ப்ரிப்பேரிங் ஸ்க்ரீன்லேருந்து எல்லாமே படிக்கும். ஸோ இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. Page 2 heading. ஓ ஓப்பனே ஆகிடுச்சு. நைஸ். ஸோ இப்போ வந்தவங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் கூட படிக்க ஆரம்பிச்சிடலாம். Heading level 1. Two for book. Heading level 1. Column and item heading. ஹெட்டிங் லெவல் 1லாம் கரெக்டாக உங்களுக்கு படிக்கும்னு நினைக்கிறேன். Words, lines, paragraphs, headings. Page 3 heading. Page 4 heading. Two for book. Sundaram.samu@gmail.com. ஸோ லிங்க் இது லிங்க்னா கரெக்டாக படிச்சுக்கும், உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ This book was studied at Kamsaya. HTTP 3. HTTP. 1908. Read the text set table of contents button. ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா FTIM open button. FTIM open button. ஸோ இது வந்து நான் எதுவும் பண்ணல, இது ஈப்போட குவாலிட்டி அப்படி தான். இப்போ இந்த அத்தியாயம் 4 ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். Login. ஏன்னா அந்த அத்தியாயத்துக்கு அவங்க நம்பர் கொடுக்கல. Heading level 1. FTIM heading. Login. ஸோ ஓகே, இப்போ லொக்கேஷன்ஸ் பார்த்துக்கலாம். ரீடர் மெனுவில் பார்த்தீங்கன்னா பேஜுக்கு பதில் லொக்கேஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி படிச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இபப்பில் வந்து இன்டர்னல் லிங்க்ஸ் இருக்கும், ப்ளஸ் டிஓசியும் இருக்கும். ஸோ டோன்ட் வரி, இங்கிலீஷ்க்கும் இதே மாதிரி தான். ப்ரௌஸ் புக்ஸ் போயிட்டு லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். இங்கிலீஷ் மாற்றிட்டு ஸோ சூஸ் கேட்டகரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய கேட்டகரிஸ் இதில் இருக்குது. சயின்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ரீட் ஃப்ளோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு இங்கே கண்டினியூஸாக இன்டரப்ஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃப்ளோ யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா அங்கங்கே பட்டன் மாதிரி கொடுத்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண ரீட் ஃப்ளோ என்றைக்குமே விரும்பாது. ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 புக்ஸ் தான் ஒரு அட்டம்ப்ட்டில் லோட் ஆகும். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் லோட் மோர் புக்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சர்ச் கொடுத்தீங்கன்னா அக்ராஸ் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கொண்டு வந்துடும். இப்போ இந்த புக்கை நான் கொடுத்தேன் அப்படின்னா டவுன்லோட் ஆகிட்டு ரீடரில் ஓப்பன் ஆகிடும் அதுவே. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஓப்பன் ஆகிடுச்சு. ப்ராஜெக்ட் குட்டன்பர்க். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் இருக்கா? ஓகே, இவ்வளோ தான். ஸோ இதான் ரீட் ஃப்ளோவோட ஃபீச்சர்ஸு. லெட்ஸ் லுக் இன்டு செட்டிங்ஸ் நவ். அப்புறம் செட்டிங்ஸ் போயாச்சு. ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நேமு, இமெயில் ஐடி, சைன்இன் சைன் அவுட்டு, டெலிட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ் பார்த்துக்கலாம். ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸில் லோ விஷனுக்கு லார்ஜ் டெக்ஸ்ட் இருக்குது, ஹை கான்ட்ராஸ்ட் வச்சுருக்கோம், இன்க்ரீஸ் டெக்ஸ்ட் ஸ்பேசிங் இருக்கும். இதெல்லாம் லோ விஷன் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான். ஸோ லோ விஷன் யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் பண்ணித்தரேன். ஸோ அனௌன்ஸ் செட்டிங், இந்த ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ்க்கும் டெக்ஸ்ட் செட்டிங்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இங்கே நீங்கள் குளோபலாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்கள் ஆப்ஷன்ஸை. ஸோ இங்கே மாற்றிட்டிங்கன்னா எல்லா புக்ஸுக்கும் அது அப்ளிகபிள் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க போகிற எல்லா புக்ஸுக்கும் நீங்கள் ஒரு புக்கோட டெக்ஸ்ட் செட்டிங்ஸில் மாற்றிங்கன்னா அந்தந்த புக்குக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள் ஆகும். அனௌன்ஸ் பேஜ் நம்பர், அனௌன்ஸ் ஹெட்டிங்கு. ஸோ 2 ஃபிங்கர் பேஜ் நேவிகேஷன் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர் தான். ஸோ இது ரிலையபிளாக 100% ஒர்க் ஆகுமானா இப்போதைக்கு ஒர்க் ஆகும். பட் ரிவைஸ் பண்ணும், ஐ மீன் ப்ரீவியஸ் பேஜ் வரப்போ லைட்டாக லேக் இருக்கும். ஸோ இது எக்ஸ்பெரிமெண்டலாக தான் இருக்குது. ஸோ ரீடர் ஆக்சசிபிலிட்டி ஹிண்ட்ஸ்னால் நீங்கள் புக் ஓப்பன் பண்ணுற ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணணும், ரீடர் மெனுக்கு எப்படி போகணும்னு சொல்லி அந்த மாதிரி கைட் பண்ணும். டெக்ஸ்ட் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா டெக்ஸ்ட் செலெக்ஷன் எப்படி யூஸ் பண்ணுன்ற ஹிண்ட்ஸ் வரும். அதை வேணாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இமர்சிவ் ரீடர் இதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பேக்கு, ஹோமு, ஓவர்வியூ பட்டன் எல்லாம் அப்பியர் ஆகிடும். குவிக் செட்டிங்ஸு, ஐ மீன் ஸ்டேட்டஸ் பார்லாம் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸ்க்ரீனில் நடு ஸ்க்ரீனில் தான் கண்டென்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை ஆஃப் பண்ணி தான் இருக்கும் பை டிஃபால்ட்டு. நீங்கள் வேணும், ஐ மீன் ஸோ இது ஆனில் தான் இருக்கும். வேணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு பேக்கு, ஓவர்வியூ, ஹோம் பட்டன்லாம் வந்துடும். ஸோ இது ஆனில் இருந்துச்சுன்னா ஃபுல் வியூ, அதாவது ஃபுல் ஸ்க்ரீனில் கண்டென்ட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் பேக்கு ஜஸ்டஸ் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் டு லைப்ரரியை கொடுத்து வந்துக்கலாம். ஸோ அனௌன்ஸ் பேஜ் ப்ராக்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேஜ் ப்ராசஸ் ஆக உங்களுக்கு அங்கே நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது இன்ட்ரப்ஷன்லாம் படிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கும். பேஜ் 5 of 6, பேஜ் 7 of 8, பேஜ் 9 of 10 படிச்சுட்டே இருக்கும் ஒவ்வொரு டைம் ப்ராசஸ் ஆகும்போது. ஸோ வேணாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க.
Off wait for selected OCR range. Save the library and announce ஸோ வெயிட் ஃபார் ஓசிஆர் ரேஞ்ச் கம்ப்ளீட் அப்படின்றதுனா ஓசிஆர் முடிகிற வரைக்கும் நீங்கள் லைப்ரரியிலே வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் இந்த ஆப்ஷனு. announce off wait for selected OCR range. Save the library and announce regress until the selected page range is fully ready. Switch. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஃபைலோ டாக்குமெண்ட்டோ ஃபுல்லாக ரெடி வரைக்கும் நான் லைப்ரரியில் வெயிட் பண்ணுறேன், எனக்கு கண்டினியூஸாக படிக்க வேணாம், நான் ஒன்ஸ் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் படிச்சுக்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணணும். Off wait on choose OCR method before processing when OCR is needed. Off switch OCR method to ஸோ இதுதான் நான் அங்கே காமிச்சது. உங்களுக்கு இதை ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் ஓசிஆர் பண்ணுறப்போ எந்த ஓசிஆர் ஃபைல் பண்ணணும், அதாவது எந்த ஓசிஆர் பண்ணணும், இந்த ஓசிஆரில் பண்ணணுமா, ஸ்டாண்டர்டில் பண்ணணுமா, ஆஃப்லைனில் பண்ணணுமான்னு உங்களுக்கு காமிச்சிரும். ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஓசிஆர் டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கிங்களோ அதை யூஸ் பண்ணிக்கும். learning mode and questions and ஸோ இதுதான் அந்த லேர்னிங் மோடு, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டேக்கு அங்கே காமிச்சேன் இல்லையா, ஸோ அது இங்கே நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். on describe images during advanced ஸோ OCR இது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வராது, டிஸ்கிரைப் இமேஜ் நம்ம அங்கே காமிச்சோம் இல்லையா அந்த ஃபீச்சரு. ஸோ நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தரேன். off announce page. Off wait for selected ஸோ OCR. அவ்வளோதான் ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸில். Button settings. Cloud settings. ஸோ க்ளவுட் செட்டிங்ஸ் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செட்டிங்ஸு. Cloud setting. Cloud sync. On top process files in cloud sync. Available. On top process files in cloud sync. Process readable files to your read flow account so they can be restored after sign in. Switch. ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து பை டிஃபால்ட் ஆனில் தான் வைக்கணும் நீங்கள். ஸோ இது ஆனில் வைக்கலைன்னா கூட உங்களுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் கேட்குறப்ப அக்னாலஜ் பண்ணிட்டு அக்னாலஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இது ஆன் ஆகிடும். பட் இன்ஷோர் ஒரு டைம் நீங்கள் வந்து செட்டிங்ஸில் வந்து கன்ஃபிகர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் ஆப் அன்இன்ஸ்டால் ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது ஓகேவா, இது ஆனில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களோட ஃபைல் வந்து க்ளவுடில் அப்டேட் ஆகி க்ளவுட்லேருந்து நீங்கள் எப்போ வேணால் சிங்க் பண்ணிக்க முடியும். Available. Check cloud status button. ஸோ அவைலபிள் செக் க்ளவுட் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் க்ளவுடில் எத்தனை ஃபைல் இருக்குது, லாஸ்ட்டாக எந்த ஃபைல் அப்லோட் ஆச்சு, என்ன டைம்ன்ற வரைக்கும் சொல்லிடும். Sync now button. சிங்க் now கொடுத்தீங்கன்னா உங்கள் க்ளவுடில் இருக்க மொத்த ஃபைலும் சிங்க் ஆகிடும். ஓகேவா. Process sharing links on new links user 7 days. ஸோ ப்ராசஸ் ஷேரிங் லிங்க் இதுதான், இதை ஆன் பண்ணி வச்சுருக்கணும். Process sharing links heading. On the process file sharing. Create links that let another read flow user and a process readable file to their library. Switch. இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் நீங்கள் லிங்க் க்ரியேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண முடியும். New link is hurry. Not selected. 1 day radio button. ஸோ இந்த லிங்க் எவ்வளோ நாள் எக்ஸ்பயர் ஆகணுன்றதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இங்கே. Selected 7 days ready. Not selected 30 days. Not selected. No automatic. Importing account setup. Not selected. No automatic. It's hurry. நோ ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பைரி கூட வச்சுக்கலாம். Importing account setup. Not selected. 1 importing account. ஸோ எத்தனை பேரால் இந்த லிங்க்கை இம்போர்ட் பண்ணிக்கணும், இந்த ஃபைலில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத லிமிட்டு நீங்கள் செட் பண்ணிடலாம். Not selected. 5 importing accounts. Radio button. Selected 10 importing accounts. Radio button. ஸோ 10 இருக்குது. Not selected. Unlimited importing accounts. ஸோ Radio. அன்லிமிட்டட் வச்சிட்டிங்கன்னா யார் வேணால் இம்போர்ட் பண்ணிக்கலாம், எத்தனை பேர் வேணால் இம்போர்ட் பண்ணிக்கலாம். Each signed in account counts once. ஓகே, அடுத்தது Cloud sync. Available. Check cloud. Read flow back button settings. Profile accessory cloud set. Account and OCR. அக்கௌண்ட் அண்ட் ஓசிஆர் இதுதான் இம்பார்ட்டன்ட் Account and help. Account and இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் இது. account and OCR heading. OCR pages. ஸோ ரீட் ஃப்ளோ ப்ரீமியம் தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இந்த மாதம் மட்டும், அதாவது வீடியோ வந்ததுலேருந்து ஒரு மாதம் உங்களுக்கு 10 அட்வான்ஸ் பேஜும் 20 ஸ்டாண்டர்ட் பேஜும் ஃப்ரீயாக தருவோம். ஸோ அதுக்கப்புறம் இது ஃபுல்லி ப்ரீமியம் தான். ஆனால் ரொம்ப ரொம்ப பே பண்ணி வாங்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஏன்னா ரீட் ஃப்ளோ வந்து நான் இண்டிவிஜுவல் டெவலப்பர் தான் நான். ஸோ ரீட் ஃப்ளோக்கான செலவெல்லாம் பார்த்துக்கணும், அந்த ஓசிஆருக்கு பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எனக்கு சப்போர்ட் கிடைக்க நான் கண்டிப்பாக ப்ரைஸை குறைப்பேன். உங்களுக்கு என்னை பற்றி தெரியும். ஸோ ட்ரஸ்ட் மீ கைஸ். ஓகே. Plan free reader. Free standard OCR pages remaining 70. ஸோ 70 பேஜ் வந்து ஸ்டாண்டர்டில் இருக்குது ரிமைனிங்ன்ட்டு. Purchase standard OCR pages available 70. 70 பேஜ். Advanced OCR pages available 102. ஸோ அட்வான்ஸ் ஓசிஆர் பேஜ் 102 அவைலபிள் இருக்குது எங்கிட்ட. Default OCR method. Choose the OCR method read flow should use when a document needs text recognition. Selected standard cloud OCR method. ஸோ ஸ்டாண்டர்ட் தான் நான் டிஃபால்ட்டாக வச்சுருக்கேன். Not selected. Advanced structured OCR provides. ஸோ அட்வான்ஸ் வேணும்னா மாற்றிக்கலாம். Not selected. Offline OCR process. ஸோ இந்த ஆஃப்லைன் ஓசிஆர் என்ன கான்செப்ட்னா, நீங்கள் ஆஃப்லைன் ஓசிஆர் மாற்றிட்டு Offline OCR download OCR language patch for this device. Offline OCR download language Tamil not installed. Double tap. ஸோ இப்போ நீங்கள் தமிழில் வச்சு டபுள் டேப் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ்க்கு மாறும். ஸோ தமிழ் வச்சு ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா Tamil patch size update MB. Tamil offline OCR is not installed. Download Tamil offline OCR. இப்போ டவுன்லோட் கொடுத்துட்டேன். Tamil offline. Tamil patch. Tamil installed. Double tap to change. ஸோ தமிழ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இங்கிலீஷ்க்கு மாற்றணும்னா இங்கே டபுள் டேப் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் வரும். திருப்பி இதே மாதிரி ஸ்வைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ தமிழுக்கு நம்ம வந்து அதாவது ஆஃப்லைன் ஓசிஆருக்கு டெசராக்டோட ஆஃப்லைன் ஓசிஆர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட அக்யூரசி ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். ரொம்ப ஹையாக எதிர்பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி உங்களுக்கு ஓகே உங்களோட ரீடிங் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கணும்னா லைக் நான் என்ன ஃபைல்னு பார்த்துக்கிறேன்னா ஆஃப்லைன் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரிலேபிளாக இருக்காது. ஆனால் எனக்கு ஓகேவாக இருக்குது, நான் ஃபில்டர் யூஸ் பண்ணி பேட் டெக்ஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன்னா ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு டேபிளோட ஹையண்டாக ஹெட்டிங் லெவல்லாம் வச்சு வேணும்னா அட்வான்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. Tamil offline OCR is it? Remove Tamil offline OCR. ஓகே டன். ஓகே Not selected. Advanced structured. Not selected. Recommend. Selected.
Choose the Xeon. Selected standard tab Xeon. இப்போ ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸிங்லாம் காட்டும். Standard high standard use standard high standard Xeon page packs heading. ஸ்டாண்டர்ட் ஓசிஆர் பேஜ் பேக்ஸு. High standard use standard selected 50 Xeon pages current price RS 25 regular price ஸோ RS 50 ஓசிஆர் வந்து 25 rupees. Not selected 100 Xeon pages current price RS 44 regular price RS ஸோ 55. 100 வந்து 44. Not selected 200 Xeon pages current price RS 82 regular. Not selected 500 Xeon pages current price RS 183 regular. 550 standard Xeon pages for Ruby 25.00 button. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இதே நீங்கள் ப்ரைமரியில் வந்து அட்வான்ஸஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே அட்வான்ஸோட பேக்ஸ் மட்டும் காமிக்கும். ஓகேவா? Not selected 100 Xeon pages ஸோ current price RS இவ்வளோ தான் ரீட் ஃப்ளோவோட ஓவரால் வீடியோ இது தான். read flow heading. Library heading list. ஸோ ஃபைனல் வேர்டிங்ஸ் ஃப்ரம் மை சைட் இஸ் ரீட் ஃப்ளோ இன்னைக்கு, அதாவது இந்த வீடியோ உங்ககிட்ட நீங்கள் பார்க்குற டைமில் இது ஒரு குழந்தை தான், அதாவது இன்னும் 1 year கூட ஆகாத ஒரு பேபி, 3 months பேபி தான் ரீட் ஃப்ளோ. ஸோ நான் வந்து ஃபுல் டைம் டெவலப்பரா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு நான் ஃபுல் டைம் டெவலப்பர் கிடையாது. என்னால் முடிஞ்சு என்னோடய எஃபர்ட் போட்டு நான் பண்ணுறது தான் ரீட் ஃப்ளோ ஆப்பு. ரீட் ஃப்ளோவில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நான் நிறைய உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரீட் ஃப்ளோவோட க்ரோத் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ரீட் ஃப்ளோவில் ஒர்க் பண்ணுவேன். ரீட் ஃப்ளோ மாதிரி ஓகே இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்ஸ் காட்டாம விட்டுட்டு பாருங்கள், லாஸ்ட்டு லைப்ரரியில் இருக்க ஃபீச்சர்ஸு. ஸோ எல்லாத்தையும் ரொம்ப டம்ப் பண்ணுறேன். நானும் ஒரு 1 hour கிட்ட ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரொம்ப ஏர்ச் பண்ணுறேன்னா அப்படின்னா நீங்கள் ஆமாம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலிகிராம்லேயோ இல்லை யூடியூப் கமெண்ட்ஸ்லேயோ கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ லைப்ரரியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா Edit of search field not selected. The strange case of Dr. Jekyll and Mr. Hyde. Field all button. Not selected. Calamari Dragon. Not selected. Classic Science Family Science 1-2020. ஸோ இப்போ இந்த புக்கை நான் டபுள் டேப் பண்ணி PDF. ஐ மீன் Library heading list. Setting. Read library 1 file menu select all button. File menu button. ஸோ டபுள் டேப் பண்ணி அழுத்தி பிடிச்சா செலக்ட் ஆயிரும். இல்லை நீங்கள் அந்த ஃபைல் கிட்ட வச்சு அப் அண்ட் டவுனில் ஸ்வைப் பண்ணாலும் செலக்ட் ஆப்ஷன் இருக்கும், டபுள் டேப் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணக்கப்புறம் ஃபைல் மெனு, Select file menu button. இந்த ஃபைல் மெனுவில் போயிட்டு Classic Science rename in read flow button. ஸோ ரீநேம் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் ரீநேம் பண்ணிங்கன்னா உங்கள் க்ளவுட்லேயே அது அப்டேட் ஆகிக்கும். உங்கள் ஒரிஜினல் ஃபைலில் நேம் மாறாது, பட் ரீட் ஃப்ளோவில் நீங்கள் வச்சுருக்க இந்த ஃபைலோட பேர் நீங்கள் என்ன பேர் வேணால் மாற்றிக்கலாம். ஓகேவா? சில பேர்லாம் டாக் 3,521,300.pdfன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்க ஃபைலில் நீங்கள் ரீநேம் பண்ணி வச்சுக்கலாம், லைப்ரரியில் ஆர்கனைஸ் பண்ணி. ஓகே, This changes the name show. Classic Science Family Science. Clear name button. ஸோ கிளியர் நேம் கொடுத்து நான் மாற்றிக்கலாம். Cancel button. நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். Edit of search file. Field all. Not selected. Calamari Dragon. Not selected. Classic Science Family. Library heading 1 file menu button. ஃபைல் மெனு போயிட்டு Classic rename in cloud button. ஸோ ஆட் டு க்ளவுட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் க்ளவுடை செக் பண்ணும், ஆல்ரெடி இந்த ஃபைல் க்ளவுடில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இந்த ஃபைல் க்ளவுடில் இல்லைன்னா ஆட் பண்ணும், இருந்துச்சுன்னா இந்த ஃபைல் ஆல்ரெடி க்ளவுடில் இருக்குது ஸோ அப்லோட் பண்ணலன்னு காமிச்சிடும். Can request file button. ஷேர் ப்ராசஸ்டு ஃபைல், இதுதான் நீங்கள் நான் சொன்ன ஃபீச்சரு. ஸோ இப்போ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா லிங்க் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். Classic Science. Link it 7 days. In progress. Repairing secure. ஸோ லிங்க் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. Cancel button. Read flow class. Read classic Science Family Science 1 2025 edition www.theentextbooks.in read flow https://redirect.web.slash/copy button. காப்பி பண்ணிக்கலாம். Read library ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிங்க் ஜென்ரேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க ரீட் ஃப்ளோ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா டேரெக்டாக அவங்க கிளிக் பண்ணோன்னே இம்போர்ட்டிங்னு காமிச்சு அவங்களோட லைப்ரரியில் ஆட் ஆகி ரீடரே ஓப்பன் ஆகிடும். ஸோ அவங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ் ரீட் ஃப்ளோவோட ஃபீச்சர்ஸு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். நானும் ரொம்ப ஃபீச்சர்ஸ்லாம் டம்ப் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபில்டர் ஃபீச்சர் கண்டிப்பாக ஒரு ரெவல்யூஷனாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஃபைலை க்ளீன் பண்ணிவிட்டு எத்தனை பேருக்கு வேணால் ஷேர் பண்ணி படிச்சுக்கலாம், படிக்கவும் வச்சுக்கலாம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ரீட் ஃப்ளோட க்ரோத்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்க நம்புகிறேன். ரீட் ஃப்ளோ உங்களுக்கு பர்சனலாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.